பெருந்தமிழர் நம்முடைய ஐயா நாகப்பட்டினத்திலே நம்முடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய அன்பு மகள் பாத்திமா ஃபர்கானா அவர்களை வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்தினார் புரட்சி வெள்ளன். அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் 6 உயிர் இளவல் இயற்கையின் மீது தீரா பெருங்காதல் கொண்ட என்னுடைய தம்பி ஆக சிறந்த சூழியல் பற்றாளர் என்னுடைய தகப்பன் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்னுடைய அன்பு இளவன் செந்தமிழன் அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய என் உயிருக்கினிய இளவல் காசிராமன் அவர்களை மயிலாடுதுறையில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தினார். திருவாரூரிலே அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி அவர்களை வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி களத்திலே நிறுத்துகிறது. அடுத்ததாக நன்னிலத்திலே தேன்மொழி திலீப்குமார் அவர்களை களத்திலே நிறுத்துகிறேன். அமெரிக்காவிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த அவர்களை அதைவிட பெரிய பணி இங்கே இருக்கிறது, இங்கே வந்து பாடம் நடத்துங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறேன். அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று உறுதியாக நம்பி களத்திலே நிறுத்துகிறேன். புரட்சி வெள்ளட்டும். அடுத்ததாக திருத்துறைப்பூண்டியில தங்கை வினோதினி அவர்கள் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன். அடுத்ததாக மன்னார்குடியில் மனிதநேய மருத்துவர் நம் எல்லோருடைய இதயங்களுக்கும் இனிப்பான மாமனிதர் நம்முடைய ஐயா பாரதி செல்வன் அவர்களை மன்னார்குடியிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடையும். அடுத்ததாக தஞ்சாவூரிலே அருந்தமிழ் புலவர் தமிழ் சேரனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா தமிழ் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே நிறுத்தினார். அடுத்ததாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் திருமுருகன் அவர்களை திரையில்தான் நடிப்பான், வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு நொடியும் துடிப்பான். என் அன்பு இளவலை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்து. அடுத்ததாக பட்டுக்கோட்டையில் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கவள தேர்தலில் போட்டியிட்டு. அடுத்ததாக கும்பகோணத்திலே என் 6 உயிர் இளவல் வழக்குரைஞர் ஆனந்த் அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. அடுத்ததாக பேராவூரணியில் என் 6 உயிர் இளவல் அன்பு தம்பி ராஜாராம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. அடுத்ததாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களை பாபநாசம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. திருவையாறு தொகுதியில் நம்முடைய தமிழினத்தின் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற இளம் விஞ்ஞானி என் 6 உயிர் தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை திருவையாறு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல, இந்நாட்டு மக்களின் உங்களின் வேட்பாளர்கள், தமிழர்களுக்கான வேட்பாளர்கள். எங்களின் வெற்றி என் கட்சியின் வெற்றி அல்ல, இந்த இனத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி. அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழன், கரிகால் பெருவளத்தானின் பரம்பரைக்கு கிடைத்த வெற்றி, தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் மீட்சி எழுச்சிக்கான வெற்றி. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் 5வது முறையும் களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல் பேரியக்கம்
எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டு விட மாட்டார்கள், வெற்றி பெற வைப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன்.